திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1004, அதிகாரம் நன்றியில் செல்வம். இது பைபிளில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. பெரும் வசதி படைத்த செல்வந்தர் ஒருவர் ஒரு ஊரில் இருந்தார். அவர் நாள்தோறும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து அறுசுவை உணவு உண்டு இன்புற்று இருந்தார். துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து வந்தார். ஆனால் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் அதே ஊரில் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அந்த செல்வந்தர் வீட்டு வாயில் அருகே எப்பொழுதும் அமர்ந்திருப்பார். செல்வந்தரின் வீட்டிலிருந்து வீணாக கொட்டப்படும் உணவை உண்டு பசியாற்ற அங்கே காத்து கிடந்தார். ஒரு நாள் அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று ஆபிரகாமின் மடியில் சேர்த்தார்கள். அந்த செல்வந்தரும் ஒரு நாள் இறந்தார். ஆனால் அவர் நரகத்தில் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டார். நரகத்தில் கொடூர தீயினால் அவர் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து மேலே சொர்க்கத்தை பார்த்தார். அங்கே அவருடைய வீட்டு வாயில் அருகே காத்து கிடந்த ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியில் படுத்து இன்புற்று இருப்பதைக் கண்டார். அதை கண்டதும் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, என் மீது இறங்கும். இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். உன் மடியில் இருக்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அனுப்பும் என்று கதறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் எல்லா நலன்களையும் பெற்றிருந்தாய். ஆனால் யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை. துன்பம் என்றால் என்னவென்றே உனக்கு தெரியவில்லை. அதே வேளையில் லாசர் தன் வாழ்நாளில் இன்னல்களையே அனுபவித்தான். அவனுக்கு இன்பம் என்பது என்னவென்றே தெரியவில்லை. ஆகையால் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீயும் அதை கடந்து எங்களிடம் வரவும் இயலாது என்றார். பிறருக்கு உதவியாக வாழாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சி நிற்கப் போவது என்ன என்று எதனை நினைத்திட முடியும் என்பதை எச்சமென்று என் எண்ணுங்குள்ளோ ஒருவரால் நச்சப்படாதவன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். யாருக்கும் உதவாத வாழ்க்கை நரகம், பிறருக்கு உதவும் வாழ்க்கையே சொர்க்கம்.